என் தங்கப்பிள்ளையே, ஏகாதசி கிருத்திகையினுடைய இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு பல நாட்களாக எதிர்பார்த்த வெற்றி செய்தியினை எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் இன்று உன் வராகி அம்மா நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வெற்றி என்பது உன்னை தேடி வருகின்ற நேரம் அதை உதாசீனம் செய்யாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, ஓடும் நீர் போல நல்லதையே நினைத்து நல்லதையே எப்பொழுதும் செய்ய வேண்டும். தீயவை தானாகவே குப்பை போல ஒதுங்கி ஓடிவிடும் என்பதனை அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய். உன்னை விட்டு யாரேனும் விலகிவிட்டார்கள் என்று நீ வருந்துவாயானால், என் பிள்ளை, ஒரு உச்சகட்ட முயற்சியில் நிற்கும் பொழுது உடனிருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய தோல்விகளை கண்டு விலகி ஓடுவார்களானால், என் பிள்ளையே, அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? விட்டு விலகிச் செல்பவர்களை எல்லாம் அதோடு நீ விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னவென்று அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. என் பிள்ளையே, உன்னை இழப்பது அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர உனக்கு அதனால் எந்த நஷ்டமும் இல்லை என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உன்னை இழப்பதனால் ஒரு உண்மையான அன்பை இழக்கின்றார்கள். நீயோ ஒரு பொய்யான உறவை இழக்கின்றாய். அதனால் இதில் லாபம் யாருக்கு, நஷ்டம் யாருக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீ வாழ்வதற்கு பழகிவிட்டால் வருகின்ற எல்லா தோல்விகளும் உன் முன்னால் நிச்சயமாக மண்டியிட்டு நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எண்ணங்களை எப்பொழுதும் தெளிவாக வைத்திரு. இன்றைய விடியலானது ஏகாதசியினுடைய விடியல். அதாவது நேற்று ஏகாதசி விரதம் இருக்காதவர்கள் இன்று இருக்கலாம். இன்று இரவு வரை விரதம் இருந்து அதை முடிக்கலாம். இன்று கிருத்திகை நட்சத்திரம் என்பதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் இத்தனை அதிசக்தி வாய்ந்த நேரங்கள் எல்லாம் உனக்கு இருக்கும் பொழுது தெய்வங்களை வணங்கி உனக்கான வெற்றியினை இன்று நீ உறுதி செய்யாமல் இன்றைய பொழுதை நீ முடிக்க கூடாது. வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையையாவது இன்று உனக்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும். என் பிள்ளையே, அதிகாரம் வேண்டும் என்று ஒரு நாளும் நீ நினைக்காதே. பணிவு எங்கிருக்கிறது என்று அதை நீ தேடுவாயானால் அதிகாரம் தானாகவே உன் கைகளில் வந்து கிடைக்கும். வெற்றி வேண்டும் என்றால் பொறுமையாக நீ இருக்க வேண்டும். பொறுமையை நீ தேடினால் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். அன்பை தேடினால் நல்ல உறவு உன்னிடத்தில் வந்து கிடைக்கும். தேவைக்காகவும் காரணத்திற்காகவும் ஒரு உறவை தேடினால் நிச்சயமாக நல்ல உறவு என்ற ஒன்று வாழ்க்கையில் ஒரு பொழுதும் கிடைக்காது. நல்ல எண்ணங்களை தேடினால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். தேடாமல் இங்கு எதுவும் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. உன்னுடைய தேடல் எதுவாக இருக்கின்றதோ அதற்கு தோதான விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒருவனுக்கு தன்னிடத்தில் எல்லாம் வந்துவிட்டது என்றால் அலட்சியம் தானாக வந்துவிடும். எதுவும் இல்லாதவனுக்குத்தான் தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் எத்தனை பெரிய பொக்கிஷம் என்பது தெரியும். அதுபோலத்தான் என் குழந்தை, நீயும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பொக்கிஷமாக நினைத்து நீ பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நீ எந்த அளவிற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வருகின்றாயோ அதைவிட உச்சபட்ச சந்தோஷத்தை அதன் பிறகு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்து கொண்டே இருந்தால் நீ யார் என்று மற்றவர்களுக்கு தெரியும்.
ஆனால் நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்துகின்றாயோ அப்பொழுதுதான் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும். ஒவ்வொருவரும் எதற்காக உன்னிடத்தில் பழகுகிறார்கள், எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்பது அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, சிலரது வார்த்தைகள் இன்பத்தை கொடுக்கும், சிலரது பேச்சுக்கள் துன்பத்தை கொடுக்கும், சிலரது வார்த்தைகள் உற்சாகத்தை கொடுக்கும், சிலரது பேச்சுக்கள் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். என் பிள்ளையே, யாரோ சிலரது வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் எல்லோரிடத்திலும் ஒன்று போல மனநிலையை எதிர்பார்க்காமல் என்ன நடக்கின்றதோ, என்ன பேசுகின்றார்களோ அதில் தேவையை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றதை விட்டு நீ விலகி விடுவது மிகவும் நல்லது. என் பிள்ளையே, நீ எவ்வளவு உயர்ந்தவன் இந்த வாழ்க்கையில் என்பது உன்னுடைய பிறப்பிலோ அல்லது உன்னுடைய படிப்பிலோ, உன் கையில் இருக்கின்ற பணத்திலோ அல்லது உன்னுடைய அறிவிலோ கிடையாது. உன்னை மற்றவர்கள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் என்றால் அதிலும் உன்னுடைய உயர்வு கிடையாது. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உன்னுடைய உயர்வு இருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் எல்லா பாடங்களையும் கற்று உயர்ந்திருக்கிறாய் என்பது நீ அடுத்தவர்களை மதிக்கின்ற விதத்தில்தான் இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிறக்கும் பொழுது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் பொழுது உன்னோடு தான் இருக்கும். அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படைக்கின்ற சாதனைக்கு கொடுத்துவிடு. என் பிள்ளையே, இறந்த பிறகும் உன்னை பற்றி யாரேனும் ஒருவராவது மனம் விட்டு பேச வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு நிலையை நீ உருவாக்க வேண்டும். அது நல்லதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவருக்கு உதவிகளை செய்து கொண்டே இருந்து பார். யாரேனும் உன்னிடத்தில் உதவி என்று கேட்டு நின்றால் அவர்களுக்கு உண்மையான தேவை இருக்கும் பொழுது அந்த உதவிகளை நீ செய்து பார். நிச்சயமாக அவர்களினுடைய அன்பு, அவர்கள் உன் மீது காட்டுகின்ற நன்றி உன்னை தொடர்ந்து வரும். அதையெல்லாம் அவர்கள் காட்டவில்லை என்றாலும் கூட உன்னுடைய புண்ணியம் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த உடலை வளர்ப்பதற்கு எப்படி உணவு தேவையோ அதுபோன்று இந்த உயிரை வளர்க்க தெய்வத்தின் மீது நீ செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் தேவை என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வங்களை எந்த அளவிற்கு வணங்குகின்றாயோ, எந்த அளவிற்கு இறை நம்பிக்கை உனக்குள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல செயல்களும் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தோல்வி, அவமானம் இதுவெல்லாம் ஏற்படும் பொழுது மட்டுமல்ல, வெற்றியின் பொழுதும் சில நொடி தனிமை உனக்கு மிகவும் அவசியம். அது மட்டும்தான் உன்னை நீயாக காட்டும். நீ யார் என்பதை அந்த தனிமை உனக்கு ஒரு நொடியில் உணர்த்திவிடும். அதனால் எது வந்தாலும் வாழ்க்கையில் தேவையான அளவிற்கு சமமாக ஏற்றுக்கொள். எங்கே அதிகமாக காயப்பட்டாயோ அங்கிருந்து தானே இந்த வாழ்க்கை பாடத்தை கற்றாய். இவர்கள் உதவுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் உன்னை கை கழுவி விட்டது உனக்கு நினைவில்லையா என் பிள்ளையே? அதனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு வராகி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ துணிந்தால் போதும். என் பிள்ளையே, ஒருவன் எதை உறுதியாக நினைக்கின்றானோ அதுவாகவே மாறுகின்றான். நல்ல நினைவுகளோடு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். தொடங்கும் பொழுதே நடந்த கஷ்டங்களையும் கிடைத்த வேதனைகளையும் எண்ணிக்கொண்டு இந்த விடியலை நீ தொடங்காதே. நல்ல எண்ணங்களோடும் மனதில் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளோடும் இன்றைய பொழுதை, அதிலும் குறிப்பாக இன்று கிடைத்திருக்கின்ற இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். நிச்சயமாக என் குழந்தைக்கு மிக பெரிய வெற்றிகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றது. அடைந்தே தீருவேன் என்று நீ உனக்குள் வைத்திருக்கின்ற வைராக்கியம் உன்னுடைய வெற்றியை இன்னமும் எளிதாக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
மேலும் மேலும் வாழ்க்கையில் காயப்படக்கூடாது என்றால் தேவையில்லாத இடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ பரிசாக கொடு. அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்றும் தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.